ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் நாட்டிலேருந்து வந்திருக்க மிக முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்று அதிகாலை குவைத்தில் மீண்டும் மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதலில் சிலர் காயமடைஞ்சிருக்காங்க. அந்த பகுதியில் ஹை அலர்ட் அறிவிப்பு இருக்கு. விடுமுறைக்கு இந்தியா சென்ற வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு விசா குறித்து பெரிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதோடு சேர்த்து இந்திய தூதரகம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இந்த எல்லா தகவல்களையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, குவைத்தில் மீண்டும் ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதல் பற்றி பார்க்கலாம். அதிகாலை 4 மணி அளவில் குவைத் நாட்டில் மீண்டும் ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதல் நடந்ததாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த தாக்குதல் ஈரான் நாட்டிலிருந்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது அதிகாலை நேரத்தில் வான்வழி அபாயம் கண்டறியப்பட்டிருக்கு. உடனடியாக குவைத் வான்படை செயல்பட்டது. ட்ரோன் மற்றும் மிசைல்கள் வானில் இருந்தபடியே அளிக்கப்பட்டன. குவைத் நாட்டின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகவும் வலுவானதாக இருப்பதால் இந்த தாக்குதல் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தல. ஆனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதாவது மிசைல் வானில் அளிக்கப்பட்டாலும் அதன் சிதிலங்கள் கீழே விழுந்தன. அந்த சிதிலங்கள் ஒரு வீட்டு பகுதி மீது விழுந்ததாக தகவல் வெளியாகியிருக்கு. அந்த வீட்டில் மக்கள் வசித்து வந்ததால் சிலர் காயமடைஞ்சிருக்காங்க. உடனடியாக மருத்துவ உதவி வழங்கப்பட்டது. பாதுகாப்பு படைகள் அந்த இடத்திற்கு வந்தனர். இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த பகுதியில் ஹை அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பாதுகாப்பு ரொம்பவே அதிகரிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்காங்க. தேவையில்லாமல் வெளியே போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குவைத் பாதுகாப்பு அமைப்பு பற்றி பார்க்கலாம். குவைத்தில் தொடர்ந்து தாக்குதல் நடந்தால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா அப்படின்னா இதற்கு பதில் என்னன்னா, குவைத் பாதுகாப்பு அமைப்பு மிகவும் வலுவானது. ட்ரோன் அல்லது மிசைல் வந்தால் ரேடார் அதை கண்டுபிடிக்கும். பாதுகாப்பு அமைப்பு செயல்படும். வானில் இருந்தபடியே அதை அழித்து விடுகிறது. ஆனால் சில நேரங்களில் அதன் சிதிலங்கள் கீழே விழுவதுதான் பிரச்சனை. இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிவிப்பு என்னன்னா, குவைத்தில் வசிக்கும் இந்தியர்களுக்காக 24 மணி நேர ஹெல்ப்லைன் சேவை செயல்பட்டு வருகிறது. இந்த அறிவிப்பை வெளியிட்டவர் யார்னா ராஜீவ் திரிபாதி. அவர் கூறியது என்னன்னா, குவைத்தில் இருக்கும் இந்தியர்கள் அமைதியாக இருக்க வேண்டும், பயப்பட வேண்டாம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இந்தியர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா, உணவு பிரச்சனை, மருத்துவ உதவி, தங்குமிடம் பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்திய தூதரக ஹெல்ப்லைனில் தொடர்பு கொள்ளலாம். அவர்கள் 24 மணி நேரமும் உதவி செய்ய தயாராக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் அப்டேட் விசா குறித்து பெரிய அறிவிப்பு. அதாவது குவைத்தில் இருந்து விடுமுறைக்கு சென்றவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி வந்திருக்கு. குவைத் அரசு ஒரு முக்கிய முடிவு எடுத்துள்ளது. அது என்ன அப்படின்னா, விடுமுறைக்கு சென்றுள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களின் விசா காலம் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு எடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னா, தற்போது விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. விமான நிலையம் முழுமையாக இயங்கவில்லை. பலர் திரும்ப குவைத் வர முடியவில்லை. அதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் விசிட் விசாக்கு அப்டேட் பார்க்கலாம். விசிட் விசா கொண்டு குவைத்தில் இருக்கும் மக்களுக்கு விசா காலம் 1 மாதம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அபராதம் வராது, சட்ட பிரச்சனை ஏற்படாது. குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை. அரசாங்கம் கூறியது என்னன்னா, சூழ்நிலை அமைதியான பிறகுதான் விமான சேவை தொடங்கும் அப்படின்னு கூறியிருக்காங்க. குவைத் அரசு கூறிய முக்கிய அறிவுரை என்னன்னா, மிலிட்ரி பேஸ் அருகே செல்ல வேண்டாம் சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும். தேவையில்லாமல் யாரும் வெளியே செல்ல வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பார்த்துருக்கோம்னா, அதிகாலை ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதல் பற்றி பார்த்துருக்கோம். அதில் சிலர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்திய தூதரகம் 24 மணி நேர உதவி, அப்புறம் விடுமுறைக்கு சென்றவர்களுக்கு விசா 3 மாதம் நீட்டிப்பு. இந்த தகவல் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.